தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்பாட்டா? ஆமாம், நான் இங்கே வந்து தானே ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 30 ருபீஸ் கொடுத்து ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்கிக்கின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக உள்ளே போனோம். உள்ளே போனோடனே நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பார்க்கிங் பண்ணிட்டு சைடில், அதுக்கும் சேஃப்டி லாக்கர்ஸ் வேணால் அதுவும் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெயின் வாட்டரெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு நம்ம ஐஸ் வாட்டர் அப்படியே குடிச்சிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விவேகானந்தா மெமோரியல் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் காசு போட்டு வேண்டிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சிலைக்கிட்ட போயிட்டோம். அங்கே சில ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அங்கே தான் வீடியோவே எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுற இடங்க ஃபுல்லு சைலண்ட்டாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மைக்கை வச்சு ஓம் ஓம்னு கத்திட்டு இருந்துச்சு. சரி, நம்ம அதை பார்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக ஒரு லுக் டெஸ்ட்டை போட்டு அங்கே இருக்கிற புக் ஸ்டாலை சுற்றி பார்த்துட்டு டேரெக்டாக கிளாஸ் பிரிட்ஜ் கிட்டே போயிட்டோங்க. அமேசிங்காக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். அந்த கிளாஸ் பிரிட்ஜெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொகை மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்த்தாக்கா திருவள்ளுவர் சிலை. அதை நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்துலேருந்து தொட போகிறோம். ஏன் தொட்டே பார்த்துட்டேங்க. என்னதான் எட்டி பார்த்தாலும் கால் மட்டும் தான் தெரியுது. சரி, அங்கேயே கொஞ்சம் நேரம் சாங்ஸ் கேட்டுட்டு இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியோட எபிசோடோட பார்ட் 4. பார்ட் 1 பார்க்காதவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியோட மொத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை கவர் பண்ண போகிறேன். லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சிலைக்காக இல்லைனாலும் இங்கே இருக்கிற சீனியரி ஸ்பாட்ஸை நீங்கள் பார்க்கலாம். சூப்பராகவே இருக்கும். சரி, நான் அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் நான் சுற்றி பார்க்க போயிட்டேன். அங்கே போட்டிங்கை முடிச்சுட்டு அங்கே பார்த்திங்கன்னா வலையெல்லாம் பின்னிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு இந்த ஒரு ஸ்பாட்டு. அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நைட் வியூ பார்த்தங்க. பீச் கிட்ட உக்காந்து பயங்கரமாக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மீலை சாப்பிட போயிட்டோம். நம்மளோட டயட்டெல்லாம் நாசனமாக போய் நிற்குது. அதை ஊருக்கு போய் சரி பண்ணிக்குவேன் நான். பாருங்கள், பீஃபும் பரோட்டாவும் போட்டு அடின்னு அடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன்.